இந்த உலகில் மனிதர்கள் இரண்டு விதம். சரித்திரத்தில் தொலைந்து போபவர்கள் மற்றும் சரித்திரம் படைப்பவர்கள். தென்னிந்தியாவின் சென்னை நகரில் எளிய குடும்பத்தில் இளைய மகளாக பிறந்தது ஒரு குழந்தை. பெனோ ஜெஃபைன் என்பது அவளது பெயர். பார்வையற்று பிறந்திருந்தாலும் அவளுக்குள் லட்சிய கனவுகள் இருந்தன. மறைக்கப்பட்ட பொக்கிஷம் என்பதுதான் அவளது எபிரேய பெயருக்கான அர்த்தம். யார் வந்து கேட்டாலும் கண்ணு நல்லாது கண்ணு நல்லாதுன்னு சொல்லியிருந்தாங்க. மற்றவங்க யாருக்கும் எந்த குழந்தைங்க இருக்காது அது மாதிரி, அந்த மாதிரி பார்வை அது கண்ணு. ஒரு 7 மாதம் கழிச்சுட்டு தான் நான் ஹாஸ்பிட்டலும் கொண்டு போயிருந்தேன். அந்த கண்ணு பின்னாடி அந்த ரெட்டினா பொசிஷன் வந்து ஹாலோவாக இருக்குது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ 4th மந்த்லேருந்து 6th மந்த்துக்குள்ளே அந்த ஆர்கன் ஃபார்ம் ஆகும். அந்த சமயத்தில் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியாத போனதால நான் கொஞ்சம் ஹெவி மெடிசன்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த க்ரோத் ஆகாத காரணமே அதான் சொல்கிறாங்க. ரொம்ப கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. என்னடா நம்ம குழந்தைக்கு இது மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நாங்கள் ஒரே ஒரு மனநிலை தான் இருந்தோம். பிறந்த உடனே அவ தடுக்கி தடுக்கி விழுறப்போ நான் எப்படி வளர்ப்பேன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா ஸ்கூல்ல சேர்த்துட்டு அவ படிக்கிறப்போ எல்லாம் அவளை பார்க்கும் பொழுது ரொம்ப இன்டெலிஜென்ட்டா படிச்சா. பெனோ தனது 4வது வயதில் சென்னையில் உள்ள லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட்டில் மழலையர் வகுப்பில் சேர்ந்தாள். அவகிட்ட நிறைய ஆர்வம் இருந்தது. புது விஷயங்களை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்பட்டா. எங்க பள்ளியில அவ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கத்துக்கிட்டா. நான் பெனோக்கு மேத்ஸ் டீச்சரா இருந்தேன். நல்லா அவதான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வரும். ரொம்ப நல்ல மேத்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பெனோக்கு. எங்க பள்ளிக்கு வர குழந்தைங்க முதல்ல தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு மத்தவங்க உதவி இல்லாம தன்னை பாத்துக்கிறது மூலமா இந்த சமுதாயத்துல எப்படி சுதந்திரமா வாழணும்னு நாங்க கத்துக் கொடுக்கிறோம். எல்கேஜி படிக்கிறப்ப வந்து பெனோ வந்து ஒரு காம்படிஷன் தான். எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் நல்லா படிச்சுட்டு ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும் அப்படி தான் ஒரு எய்ம் பண்ணி வந்ததா. சரி, நான் 8th 9th 10th கல்ச்சர் ப்ரோக்ராம்ஸு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நிற்பா. ஆண்டு நியூயார்க் மற்றும் வாஷிங்டன் டிசியில் நடந்த சர்வதேச இளைய தலைவர்கள் மாநாட்டில் பங்கு கொள்ள பெனோ தன் 12ஆம் வகுப்பு முடித்த நிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாள். இந்த வாய்ப்பின் மூலம் பெனோ இன்னும் பெரிதான எதையோ சாதிக்கப் போகிறாள் என்பது உறுதியாகிறது. குளோபல் யங் லீடர்ஸ் கான்ஃபரன்ஸில் வந்து அட்டம் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 405 பேர் வந்தாங்க பசங்க. அதெல்லாம் நார்மல் பசங்க. பெனோ வண்டி தான் ஷி வாஸ் பிளைண்டு. அந்த பசங்களோட பெனோ தான் கேள்வி கேட்குறது செய்கிறது. அந்த கெஸ்ட்டு யாரும் வந்தாலும் கேள்வி கேட்குறது. எல்லா சப்ஜெக்ட்லையும் வந்து ரொம்ப நல்லா இது பண்ணுவாள். ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா அவ இயல்பாவும் நேர்மையாவும் இருந்ததுனால மத்த மாணவிகளோட ஆதரவு அவளுக்கு நிறையவே இருந்தது. எப்பவும் எல்லாரும் அவளை சுத்தியே இருப்பாங்க. அவ எப்ப எதை சொன்னாலும் அதை அவங்க ஆதரிப்பாங்க. எப்ப அவளோட யோசனைகளையும் அடையாளங்களையும் மத்தவங்க ஏத்துக்க தொடங்கினாங்களோ அப்பவே அவளுக்குள்ள தலைமை தாங்குற தகுதி இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். very very self confident. அவ ரொம்ப தன்னம்பிக்கையோட இருந்தா. தொலைநோக்கு பார்வை இருந்துச்சு. தலைவனா இருக்கிறவனுக்கு முதல் தகுதியே தான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், தன் இலக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தன் எதிர்காலத்தை பத்தி அவ எடுத்த முடிவு அவளுக்கு சமுதாயத்தின் மேலேயும் மக்கள் மேலேயும் உள்ள அக்கறையை காட்டுதுன்னு நினைக்கிறேன். பெனோ 10ஆம் வகுப்பு முடித்த போதே சிவில் சர்வீசஸ் போட்டித் தேர்வை எழுத வேண்டும் என்ற எண்ணம்
அவளுக்குள் தோன்றியது. நீ எங்க இருந்தாலும் உனக்கான தனித்துவமும் தலைமை தாங்குற தகுதியும் உன்கிட்ட இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. விழிகளின் பார்வை இல்லை என்றாலும் தொலைநோக்கு பார்வை உண்டு. அது நான் இந்திய ஆட்சி பணியாளர் ஆக வேண்டும். இந்த வரிகள் தான் எனக்கான உத்வேகத்தையும் தூண்டுதலையும் கொடுத்துச்சு. சிவில் சர்வெண்டாக தேர்ச்சி பெறுவதென்பது இமயத்தை ஏற முயற்சிப்பதை போன்றது. அதில் வெற்றி பெற முழு கவனமும் மன உறுதியும் விடாமுயற்சியும் தேவை. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அரசு ஊழியர்களை வேலைக்கு எடுக்கக்கூடிய சிவில் சர்வீசஸ் தேர்வு மூலமா 23 சேவைகளுக்கு அவங்க ஆள் எடுப்பாங்க. நம்ம நாட்டிலேயே ரொம்ப கௌரவமான மதிக்கப்படக்கூடிய சேவை இது. சிவில் சர்வீசஸ் என்பது இந்திய குடியரசின் நிரந்தர நிர்வாக அமைப்பாகும். 23 சேவைகளில் IAS இந்திய நிர்வாக சேவை, IFS இந்திய வெளியுறவு சேவை, IPS இந்திய போலீஸ் சேவைதான் முதுகெலும்பாக கருதப்படுகிறது. இது நாட்டின் இயக்கத்திற்கு தொடர்ச்சியையும் நடுநிலையையும் வழங்குகிறது. இந்தியாவுல நடக்கிற எல்லா தேர்வுகள்லயும் முதன்மையானது இது. உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான தேர்வு இது. ஆண்டுதோறும் சுமார் 10 லட்சம் நபர்கள் இந்த போட்டித் தேர்வை எழுதுகிறார்கள். உலகிலேயே இதில்தான் தேர்ச்சி சதவிகிதம் மிக குறைவானது. 1000-ல் ஒருவரே தேர்ச்சி பெறுவர். தான் ஒரு சிவில் சர்வெண்டாக வேண்டும் என்ற எண்ணம்